திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு இங்க ஜெயிக்க போறது யாரு? இப்படி வந்து சொல்ற மாரி தான், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள்ல யாரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா, முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒண்ணான பழனி தொகுதிய பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த பழனி தொகுதிய பொறுத்தவரைக்கும் கடந்த 3 தேர்தல் 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்லயுமே 50% வாக்குகளுக்கு மேல வாங்கி திமுக கூட்டணி தான் பெரிய லீட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த லீட திமுக கூட்டணி அப்படியே கன்டின்யூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 தேர்தல்ல இந்த பழனி தொகுதியில திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா நிலக்கோட்டை தொகுதி. இந்த நிலக்கோட்டை தொகுதியில அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இத வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் திட்டலாம். எப்படிங்க இங்க அதிமுக வின் பண்ணும்னு சொல்றீங்க? 2024 தேர்தல்ல அதிமுக கூட்டணியோட திமுக கூட்டணி 20% லீட் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க திமுக தானே வின் பண்ணுவாங்க. எப்படி இந்த தொகுதி அதிமுகவுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இதில் தாங்க ஒரு விஷயத்த நம்ம கவனமாக வந்து பார்க்கணும். இந்த திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியோட வாக்குகள் 2019, 2024 இந்த 2 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை நம்ம கன்சிடரே பண்ண முடியாதுங்க. ஏன்னா 2019லேயும் சரி 2024லேயும் சரி அதிமுக, பாஜக 2 கட்சிகளுமே இந்த தொகுதியை பாமகக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஓட்ஸை நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. நீங்களே பாருங்க 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி விட 15% லீட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நிலக்கோட்டை தொகுதியில் கடந்த 5 சட்டமன்ற தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால 2026 தேர்தல்லையும் இந்த நிலக்கோட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஒட்டன்சத்திரம் தொகுதி. இந்த ஒட்டன்சத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அமைச்சர் சக்கரபாணி அவர்களோட தொகுதி. கடந்த 3 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி 50% மேலே வந்து வாங்கி லீட் எடுத்திருக்காங்க. அதனால 2026 தேர்தல்லையும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தான் இங்க வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா நத்தம். இந்த நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல்ல அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2021 தேர்தலில் என்ன ஆச்சு அப்படின்னா திமுக கூட்டணி விட அதிமுக கூட்டணி 5% லீட் எடுத்து வின் பண்ணாங்க. இது வந்து முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களோட தொகுதி. அதனால வரப்போற 2026 தேர்தல்லையும் இந்த நத்தம் தொகுதியில நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஆத்தூர் தொகுதி. இந்த ஆத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து சொல்லிடலாம் இங்க திமுக தான் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா இந்த தொகுதி பெரியசாமி அவர்களோட தொகுதிங்க. ஏன்னா திமுக மோசமாக தோத்த காலகட்டத்தில் கூட பெரியசாமி அவர்கள் இங்கே வந்து வின் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவரை பொறுத்த வரைக்கும் 60%க்கு மேலே ஓட்டுகளை வந்து வாங்கி ஈஸியாக வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து அவரோட பெரிய கோட்டையாக வந்திருக்கு. அதனால இங்கே திரும்பவும் அவர் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா திண்டுக்கல் தொகுதி. இந்த திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களோட தொகுதி. கடந்த 2021 தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி 9% லீட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தடவையும் இந்த திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தாங்க வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த திண்டுக்கல் தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல 3 தொகுதி திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு, 3 தொகுதி அதிமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்குங்க. இந்த திண்டுக்கல் தொகுதியில விஜய் அவர்களோட இம்பாக்டும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தத்தில் அவங்கவுங்க வீட்டுக்கு அவரக்கா சொத்துக்கு அப்படின்ற மாதிரி ஆளுக்கு பாதி பாதி அவங்க வந்து வின் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த முடிவுகள் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திண்டுக்கல் தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.